ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய செந்தூர் விரைவு ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதற்காக மற்றொரு ரயில் தயார் நிலையில் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த ரயிலை நெருங்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்தில் 18 பெட்டிகளுடன் சிறப்பு ரயில் என்பது தயார் நிலையில் இருப்பதாக நம்மிடையே தொலைபேசி வாயிலாக பேசிய குணநேசன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல், அதாவது 37 மணி நேரங்களாக பெரும் விபத்திலிருந்து நல்வாய்ப்பாக தப்பித்த அந்த 800 ரயில் பயணிகளை 500 பயணிகள் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் ஒரு தீவுகள் துண்டிக்கப்பட்டு இருந்தது. தற்பொழுது வரை இயல்பாக அங்கு யாரும் சென்று வர இயலவில்லை. எனவே அந்த ரயில் பயணிகள் மிகவும் சிரமத்தில் உள்ளனர். இந்த சூழலில் அவர்களை மீட்டு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் தீவு போல் உள்ள அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருந்து அந்த ரயில் பயணிகளை மீட்டு அவர்களை சென்னைக்கோ அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கோ அனுப்பி வைப்பதற்காக அந்த ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக தற்பொழுது அந்த சாலை மார்க்கமாக சென்ற அந்த பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது வரை 1 கிலோமீட்டருக்கு முன்னதாக அங்கிருந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் ரயில் தண்டவாளம் வழியாக சென்று அங்கிருந்து நடந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளனர். அந்த கிராம மக்களும் மனிதாபிமானமாக உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளனர். இந்த சூழலில் ரயில் பயணிகள் மீட்க உடனேயே அவர்களை ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து பேருந்துகளில் கொண்டு செல்வதற்காக 13 பேருந்துகளை ஏற்பாடு செய்துள்ளனர். அந்த பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையத்தில் இருந்து மீட்கப்படும் ரயில் பயணிகள் பேருந்து வழியாக சாலை மார்க்கமாக வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் கொண்டு செல்வார்கள். வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்தில் இருந்து பயணிகள் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் சிறப்பு ரயிலில் 18 பெட்டிகளுடைய சிறப்பு ரயிலில் அவர்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் உறுதுணையாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் இந்த 37 மணி நேரமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் தீவு போல் துண்டிக்கப்பட்டு தீவு போல் இருந்தது. அந்த பயணிகள் தற்பொழுது அனைவரும் மீட்கப்படும் வரை பாதுகாப்பாக மீட்கப்படும் வரை அவர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது வரை அந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. படகு மூலமாக கூட செல்ல முடியவில்லை. அந்த ரயில் தண்டவாளம் வழியாக சென்ற ஒரு ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் தான் அந்த பகுதியில் அடைந்துள்ளனர். மேலும் ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த ஹெலிகாப்டர் இறங்க வாய்ப்பிருக்கிறதா என்றும் ஆய்வு நடைபெற்று வருகிறது. எனவே விரைவாக அனைத்து பயணிகளும் மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது. பலவே கருணாகரன், நன்றி. தற்போதைய தகவல்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய செந்தூர் விரைவு ரயிலில் இருந்து தற்போது 4 பயணிகள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட அந்த 4 பேரினுடைய விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த 4 பேரும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். அந்த 4 பேரின் விவரங்கள். பாலவில், அதாவது கடந்த 2 நாட்களாக தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் சூழப்பட்டு ஏராளமான பாதிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயில் பயணியில் 500க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் ரயில் நிலையத்திலே தங்க வைத்திருக்கின்றனர். செய்ய முடியாத ஒரு நேற்று இருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதற்காக ஹெலிகாப்டர் வரவைக்கப்பட்டது. நேற்று பயணிகளை மீட்க முடியாத ஒரு சூழலில் இன்று காலை 6 மணிக்கு உணவுப் பொருட்களுடன் பயணிகளை மீட்பதற்காக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருந்தது. இந்நிலையில் அங்கு வைகுண்டத்தில் உள்ள அதாவது ரயில் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள பயணிகளில் ஹெலிகாப்டர் மூலம் முதற்கட்டமாக 4 பேர் மீட்கப்பட்டனர். இது